யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூட் ஆயிலினுடைய கீ லெவல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் குரூட் ஆயிலினுடைய கீ லெவலை நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்கன்னா டாலர் பேஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். அது எக்ஸ்பிரை எப்படி இருக்குது, நாளைக்கு கேப் அப்பில் இருக்க போதா டவுனில் இருக்க போதா. எப்பயுமே இன்வென்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இல்லை புதன்கிழமை 2 நாளில், புதன் டு வியாழன், இந்த 2 நாளில் 8 o'clock இன்வென்ட்ரி வரும். அந்த இன்வென்ட்ரியில் யாருமே ஸ்பாட் போய்ட்டு இல்லாமல் வெளியிலேருந்து வேடிக்கை பாருங்கள். எப்பயுமே ஒரு பெரிய ஃபால் வரும், பெரிய அப்சைடு வரும், என்ன ஒன்று நடக்கும். இப்போ இந்த போர் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எப்பயுமே இன்வென்ட்ரியில் உள்ளே இருக்காதீங்க, வெளியிலேருந்து வேடிக்கை பாருங்கள். அப்போ உதாரணத்துக்கு குரூட் ஆயிலில் என்ன மாதிரி ஒரு கீ லெவலில் நம்ம ஒரு செட்டப் பண்ணால் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? அப்போ உதாரணத்துக்கு குரூட் ஆயிலினுடைய லெவலில் எப்பவுமே டாலரில் பாருங்கள். டாலரில் பார்க்கும்போது அதனுடைய கீ லெவல் எப்பயுமே சூப்பராக ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி நான் டாலரை கன்வெர்ட் பண்ணுறது? அப்போ உதாரணத்துக்கு $101 இன்ட்டு, அதாவது USD INR இந்தியன் ருபீஸில் இது வந்து பார்த்திங்கன்னா 94னா இதை பெருக்குனிங்கன்னா இது வரக்கூடிய ரிசல்ட்டு அந்த ஸ்பாட்னுடைய லெவலில் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு கீ லெவல். சரிங்களா? இப்போ இந்த குரூட் ஆயிலினுடைய லெவலில் நம்ம வந்து என்ன நடக்குது குரூட் ஆயிலில், அப்போ சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நம்ம பார்க்கணும்? நல்லா கவனிச்சிங்க. இந்த கேப்ன்றது பெருசாக இருக்குது. ஆனால் நாளினுடைய மூமெண்டம்ன்றது ஒரு கேப் அப்பில் வரும்போது அப்போ வந்து எந்தெந்த லெவலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்க போகுது. கன்ஃபார்மாக நாளைக்கு ஒரு கேப் அப் தான். சரிங்களா? அந்த கேப் அப்பில் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும், இதுதான் கீ லெவல். இந்த கீ லெவலில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கேருந்து, அதாவது ப்ரீவியஸ் டே உடைய ஹையிலிருந்து வீக்லி ஹையை பிரேக் பண்ணுது, ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு ட்ரெண்டு என்ன சொல்ல வருதுன்னா பாசிட்டிவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டவுன்னா ப்ரீவியஸ் டே உடைய ஹையை கட்டு, வீக்லுடைய ஹையை கட்டும்போது தான் இந்த டவுன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹையுக்கும் மேலே இருக்குது, அப்போ இதுக்கு மேலேயும் இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ இது வீக்லுடைய ஹை சேமாக இருக்குது. ஆனால் டே உடைய ஹையும் ஒரு ஃபெப்பாக ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ரெஸ்டாரண்ட்டு கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கேருந்து ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு அப்புறம் இது ஒரு வாரத்துக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட். சரிங்களா? ஹையை கட் பண்ணது, வீக்கிலுடைய ஹையை கட் பண்ணது, ப்ரீவியஸ் டே உடைய ஹையை கட் பண்ணதான் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 127ன்றது கொஞ்சம் ரிவர்சல் ஏரியா. இங்கே ரிவர்சல் எடுத்து கன்சல்டேட் போகுது. அப்போ தொடர்ந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கேண்டில் சின்னதாக இருக்குன்னா அப்போ வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு அகெயின் வால்யூம் வந்து இங்கே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, கேண்டிலும் சேமாக இருக்குன்னா இது வந்து அப்சைடு. இதனுடைய ரெஸ்டாரண்ட்டு $107ன்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். நான் குரூப்பில் நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு என்னுடைய குரூப்பில் வந்து என்ன கொடுத்தேன்னா $97 அப்சைடு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்போ இங்கேருந்து வந்துச்சுன்னா அடுத்தடுத்த கீ லெவல் வரைக்கும் இதுக்கு உண்டான $116, அதாவது 106ன்றது ரெஸ்டாரண்ட்டு. அப்போ $101 மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா $103, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா $106. அடுத்தடுத்து படிப்படியாக இந்த போர் சுச்சுவேஷனில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுஸ்மன் கால்வாயின்னு சொல்லுவாங்க, அந்த இடமும் நாங்களும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்ற நியூஸ் கொடுத்தனால இன்னமும் இந்த பேனிக் சுச்சுவேஷனில் அப்சைடு சைடு வேல போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன் சைடுக்கு உண்டான லெவலில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதை விட நீங்கள் அப் சைடுக்கு உண்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அதாவது நாளைக்கு எப்படியும் கேப் அப் தான். அப்போ கேப் அப்பில் இந்த லெவலுக்கு அப்புறம் இது ரெஸ்டாரண்ட்டு, அடுத்த ரெஸ்டாரண்ட்டு இது சப்போர்ட் ஆகுது, அடுத்த ரெஸ்டாரண்ட் இதுக்குள்ளே கேண்டில் முடியறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிச்சுனா தான் நல்லா ஸ்பீட்னஸ் எடுக்க தொடங்கும்.
இங்கேருந்தே ஸ்பீட்னஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த சப்போர்ட்டை அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணி சப்போர்ட் ஆக்கிடுச்சுன்னா, ரெஸ்டண்ட்டை சப்போர்ட் ஆக்கிடுச்சுன்னா இது பர்ஃபெக்டாக ஒரு மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். அதே போல் உங்களுக்கு கோல்டும்